அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1214. தலைப்பு: அல்லாஹுவின் அருளும் அன்பும். தொடர் 23. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பலவற்ற அருளாளனாக இருக்கின்ற, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்ற அல்லாஹ் மிகவும் வல்லமை மிக்கவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் திருமறை குரானிலே அவன் எவ்வாறு எதையெல்லாம் படைத்திருக்கிறான் என்பதை விபரமாக சொல்லியிருக்கின்றான். அந்த வரிசையில் இடி என்ற 13வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள்: அலிஃப் லாம் மீம் ரா தில்க ஆயாத்துல் கிதாப் வல்லதி உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன். அலிஃப் லாம் மீம் ரா இவை வேதத்தின் வசனங்களாகும். மேலும் இறை தூதரை உம்மீது இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ள இது உண்மையாகும். எனினும் மனிதர்கள் பெரும்பாலோர் இதனை நம்புவதில்லை. அல்லாஹுல்லதி ரஃபஅ ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா சும்ம ஸ்தவா அலல் அர்ஷி வஸخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون. வேதத்தை அருளிய அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன் வானங்களை தூண்களின்றியே உயர்த்தியுள்ளான். நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அர்ஷின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிஷின் அரியாசனத்தின் மீது நிலையானான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷி தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமைந்தான். இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். அனைத்தும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அவனே எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளக்குகின்றான். வஹுவல்லதி மத்தல் அருள வஜஅல ஃபீஹா ரவாசிய வஅன்ஹாரா வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா ஸௌஜைன் இஸ்னைன் யுஹ்ஸில் லைலன் நஹார் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். மேலும் அவன் எத்தகையவன் என்றால், அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான். இன்னும் கனிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் 2 ஜோடிகளை அதில் உண்டாக்கினான். அவனை இரவை பகலால் மூடுகிறான், பகலை இரவால் மூடுகிறான். நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியின் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகள் உள்ளன. இன்னும் திராட்சை தோட்டங்களும் விளைநிலங்களும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீச்சையும் உள்ளன. இவை அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் பாய்ச்சப்படுகிறது. எனினும் அவற்றில் வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இவற்றில் விளங்குகின்ற சமூகத்தாருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய வல்லமையை அவனுடைய அடிமைகள் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு விவரித்து கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவனுடைய மன்னிப்புக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவனுடைய அருளை விட்டும் நாம் தூரமாகிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி இருக்கின்றான். அந்த அருளுக்குரிய ரப்புல் ஆலமீனை நாம் போற்றி புகழ்ந்து அவனை வணங்கி வழிபடக்கூடிய அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சவாலி நிஅமதிக வதஹௌலி ஆஃபியதிக வபுஜாஅதி நிஅமதிக
வஜமீஇ சதகதிக என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைகள் ஒன்றாக இருந்தது. இதனுடைய பொருள், இறைவா, உன் அருக்கொடைகள் முற்றாக நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் போன்ற நன்மைகள் நோய், வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும், உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும், உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் முஸ்லிமில் 5289வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண்பாடவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அருள் முற்றிலும் நம்மை விட்டும் நீங்கிவிடக்கூடாது. அவன் வழங்கியிருக்கின்ற ஆரோக்கியம், செல்வம் நோய், வறுமையாக மாறிவிடக்கூடாது. மேலும் அவனுடைய தண்டனை திடீரென நம்மை அடைந்து விடக்கூடாது. அவனுடைய கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு அவனிடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.